இவையெல்லாம் நம்ம குளிர்கால சரும பாதுகாப்புக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிற சந்தன பேக். கடலை மாவு, தயிர், பச்சை பால் போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், அலிவேரா ஜெல் போட்ட ஒரு பேக்கு, அதிமதுரம் போட்டு இந்த இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். தூய சந்தனத்தில் செஞ்ச சந்தன பேக். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அத்தனையும் இப்போ எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான ஒன்று என்னென்னா, எதை ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம 4 to 5 டேஸ்க்கு மேலே வச்சிக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோம் ரெமிடிஸ். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி இதை பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பனிக்கால சரும பராமரிப்பு பற்றி நம்ம பார்த்தோம். நான் 2 வீடியோவில் முடிச்சிடலான்னு பார்த்தேன், வேறு வழியே இல்லை. இது 3வது வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா முக்கியமாக இந்த பனிக்காலத்தில் ஸ்கின் ஓவர் ட்ரை ஆகிறதுனால பனிப்பத்து அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளையாக திட்டாக இருக்கும். முகத்தில் தான் அதிகமாக தெரியும். கை கால்களுடைய முகத்தில் தான் அதிகமாக அந்த பனிப்பத்து அப்படின்னு சொல்கிறது காணப்படும். அதுக்கு காரணம் என்னென்னா ஓவர் ட்ரைனஸ், ரொம்ப ட்ரை ஆகிடுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி கம்பல்சரியாக குடிக்கணும். நீங்கள் பாட்டிலில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே குடிச்சிங்கனாலும் நல்லது. 3 லிட்டர் தண்ணி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. பட் சிலவங்க ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் படி நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி குடிக்கிறது. ட்ராவல்லாம் சம்டைம்ஸ் நம்ம தண்ணி குடிக்காமல் யூரின் அப்படியே எல்லோவாக போகும் பார்த்திங்களா? அது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி இல்லாதனால தான். நீங்கள் உங்கள் யூரினோட கலரை வச்சே நீங்கள் ப்ராப்பராக தண்ணி எடுத்துக்கிறீங்களான்னு தெரியும். நார்மல் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டேக் தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்லோயிஷாக இருந்தால் நீங்கள் இன்னும் அதிகம் தண்ணி எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பனிப்பத்து இதை நீக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது சந்தனம். சந்தனம்னு இந்த சந்தன பவுடர் கடையில் விற்கும், அது வாங்கிடாதீங்க. ஒரிஜினல் சந்தன பவுடர் இருக்குது. நம்ம கடைகளில் சந்தன பவுடர்னு கிடைக்கிற அந்த சந்தன பவுடர் இல்லை. இந்த மாதிரி பூம்புகார் இதில் எல்லாம் ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும். அதை வாங்கி இந்த சந்தனம் இழைக்கிற கல்லில் இழைச்சிக்கலாம். இந்த ஒரிஜினல் சந்தன பவுடர் கலராக இருக்காது. நம்ம கடையில் வாங்குகிற சந்தனம் மாதிரி எல்லோ கலரில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷாக தான் இருக்கும். பட் கையில் எடுத்தாலே அதோடைய வாசம் தெரியுது. இது எனக்கு எங்கள் பிரதர் வாங்கி கொடுத்தாரு, ஒரிஜினல் சந்தன பவுடர். இப்போ கையில் எடுக்கும்போது எவ்வளோ வாசம் இருக்குது பாருங்கள். தேன் வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். இதெல்லாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான போது இழைச்சி போட்டுக்கலாம். பற்கள் மேலெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சந்தனக்கட்டை இருக்கும். எங்கள் அப்பா மைசூரில் சொல்லி வாங்கினது. அப்படியே இழைக்க மாதம் வந்துகிட்டே இருக்கும். சம்மர்லாம் இந்த வேர்க்கூர் வந்தால்
நல்லா இழைச்சி போட்டு விடுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அது. இந்த பவுடர் பாருங்கள், இந்த சந்தன பவுடர் இப்போ கையில் எடுத்ததே அவ்வளோ வாசம் இருக்குது. அப்புறம் காய்ச்சாத பால் அல்லாட்டி தயிர் இதை எடுத்துக்கோங்க. தேன் இதெல்லாம் வீட்டில் கிடைக்கிறது தான். கடலை மாவு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி அதை கவர் பண்ணிடுறேன். இது வந்து ரைஸ் வாட்டர், இது வந்து லிக்கரைஸ் சொல்கிற அதிமதுரம். இன்றைக்கி அதிமதுரம் சோப்புலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன நமக்கு பயன் தருதுன்னா, சில இடத்துல இந்த பிக்மெண்டேஷனால் கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஸ்கின்னே வேறு மாதிரி இருக்கும், அதை போக்கும். அப்புறம் ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப உதவும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தேன் இல்லாத வீடே இல்லை. இப்போ இந்த வீடியோக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னு பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான், வீட்டில் இருக்கிறத வச்சு. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இதை நல்லா கழுவி, நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அடுத்த ரெமெடியை பார்த்துடலாம். சுத்தமான சந்தன பவுடர் 2 ஸ்பூன், இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. கற்றாழை ஜெல் 2 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. தேன், இது வீட்டிலே செஞ்ச கற்றாழை ஜெல், இது 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக் தயார் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து முகம் கை கால்களுக்கெல்லாம் தடவி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷினால் இதை எடுத்து பேக் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் சரியாகும், அந்த பனிப்பத்து நீங்கும். அடுத்த பேக்குக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, இந்த ரேஷியோவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது வீட்டிலையே காய வச்சு அரைச்ச மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேக்கை நல்லா போட்டிருந்து 10 நிமிஷம் போட்டிருந்து 10-15 நிமிஷம் போட்டிருந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டரை முகத்தில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அந்த பனிப்பத்தெல்லாம் நீங்கி முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம அதிமதுரம் கொதிக்க வச்ச தண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்ல தெளிவாக தேன் கலரில் இருக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். அதிமதுரம் வந்து நம்ம ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப பயன்படும். இப்போ அதிமதுரம் சோப்பெல்லாம் கூட மார்க்கெட்டில் வந்துடுச்சு. இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, இந்த மங்கு இதெல்லாம் இருக்கிறவங்க இதை போட்டுக்கிட்டால் சரியாயிடும். அதிமதுரம் மருத்துவத்திலையும் சிறந்த பயனை கொடுக்குது.
அதிமதுரம். அதிகமாக இனிப்புத்தன்மை உள்ளதுனால தான் அதுக்கு பேர் அதிமதுரம். குரல் வளத்துக்காக பாடகர்கள்லாம் இந்த அதிமதுரத்தை யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பேச்சு நல்லா வரத்துக்காக அதிமதுரத்தை உரமருந்தில் ஊற்றுவாங்க. இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அதிமதுரம் தண்ணி, இது கூட ரைஸ் வாட்டர், ரைஸ் கழுவி எடுத்து வச்சுருக்க ரைஸ் வாட்டர், தேன், இது பார்த்தா முதல்ல பார்க்கும்போது ரொம்ப வாட்ரியாக தான் தெரியும். அப்ளை பண்ணி காய டைட் ஆகிக்கும். ட்ரை ஆனோடனே இது ஸ்கின் டைட்னிங் கூட ரொம்ப பயனை தரும். 2-3 தடவை மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காய டைட் ஆகும். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் லைட்டாக ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ரைஸ் வாட்டர் தலைக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஷாம்புவை இந்த ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து கெமிக்கல்லேருந்து நம்ம தலைமுடி பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர்கால பாதுகாப்புக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல பலனை தரும். சந்தனம், கற்றாழை ஜெல் போட்ட பேக் 1, கடலை மாவு, மஞ்சத்தூள், தயிர் இல்லாட்டி பச்சைப்பால் இது ஒரு பேக்கு, அப்புறம் அதிமதுரம், ரைஸ் வாட்டர், தேன் கலந்த ஒரு ரெமெடி. ரைஸ் வாட்டர் தலைக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி சருமத்தில் இருக்க வறட்சியை, ட்ரைனஸை இந்த வின்டரில் போக்குறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டிப் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ப்ரிப்பேர் பண்ணாலும் அதிக நாளுக்கு வச்சுக்காதீங்க. 4-5 நாட்களுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.